காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கருணாம்பிகையே தருணம் இதுவே, தயம் புரிவாயம்மா. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கருணாம்பிகையே தருணம் இதுவே, தயம் புரிவாயம்மா. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியே காஞ்சியில் இருக்கிறது காமாட்சி அம்மன் தாங்க. ஏற்கனவே காஞ்சியில் ஒரு காமாட்சி அம்மன் இருக்காங்க. இப்போ புதுசாக காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் உள்ளே போனால் உக்கல்ன்ற கிராமத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை புதுசாக ஒரு கோயில் கட்டி உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்குறதுக்கு கோடான கோடி கண் வேணும்னு சொல்லலாங்க. அமைப்பு அந்த அளவுக்கு சூப்பராக பிரம்மாண்டமாக ஒரு படம் பார்த்தா மாதிரியே இருக்குது இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. இந்த கோயிலை நான் 20 நிமிஷமாக உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையாலே இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நேரில் பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு இந்த கோயில் சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் நம்ம சாதாரணமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சொல்லிடுவோம். ஆனால் இந்த அம்மனுக்கு மடவளம் காமாட்சி அம்மன் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது உக்கல் கிராமம், செய்யாறு தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். அதுக்கப்புறம் அந்த குருஜியுடைய பேர் சங்கர் குருஜி. அவருடைய ஃபோட்டோ அன்னதானத்தில் அந்த இதுவில் போட்டிருப்பேன் வீடியோவில். காஞ்சிபுரத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அந்த வேலை முடியாத ஒரு யோசனையோடு இருந்தோம். அப்போ அந்த வேலை விஷயமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் இந்த கோயிலை சொன்னார். அதனால் அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் அந்த கோயிலுக்கு 1 மணிக்குள்ளே போனோம். நாங்கள் போகும்போது 1:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேட்டு கொஞ்சம் போனதுனால 1:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நட சாத்தியாச்சு. நட சாத்தினதும் வெளிப்பக்கம் பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருந்ததுனால கோயிலை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் கோயில் 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால் சரி எல்லா கோயிலையும் கொஞ்சம் கேட் வழியாகவே பார்த்து எல்லா கோயிலையும் பார்த்தாச்சுங்க. எல்லாமே கேட்டுக்கு வெளியிலேருந்து பார்த்தா நல்லா சுவாமி நல்லாவே தெரியுறாங்க. கோயிலுக்கு நுழையும் போதே விநாயகர் தான். இந்த விநாயகர் தானாகவே உருவான விநாயகர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போனால் முருகர் நல்லா நிற்கிற கோலத்தில் அழகாக காட்சி கொடுக்குறாரு. அவரையும் பார்த்துட்டு அந்த பிரகாரத்தையும் சுற்றிட்டு வரலாம். ஒவ்வொரு கோயிலும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. தனித்தனி கோபுரம் வச்சு தனித்தனியான ஒரு அழகு கொடுத்து ஒவ்வொரு கோயிலையும் அழகழகாக வடிவமைச்சிருக்காங்க. மொத்தமே ஒரே கோயில்னு சொன்னால் கூட ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியாக கோபுரம், தனித்தனியாக அந்த ஒரு அழகு, தனித்தனியாக ஒரு பிரம்மாண்டமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோயில் மாதிரி தனித்தனியாக வடிவமைச்சு சூப்பராக அமைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை பார்த்த பிறகு இன்னொரு விநாயகர் இருந்தார். அவருக்கு 2 முகம். நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த விநாயகருக்கு 2 முகம், கீழே ஒரு முகம், மேலே ஒரு முகம், அந்த மாதிரி ஒரு விநாயகராக இருந்தார். அவரை பார்த்துட்ட பிறகு கோயில் அவள் தான் நினச்சிட்டு நாங்கள் சரி கிளம்பலான்னும் போது திடீர்னு ஒருத்தவங்க அன்னதானம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு தான் கிளம்பலான்னு கிளம்பும்போது ஒருத்தர் கேட்டதும் சரி போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அன்னதான இடம் இருந்தது. அங்கே அன்னதான உண்டியல் இருந்தது. அங்கே நம்ம எப்படி இருந்தாலும் ஹோட்டலுக்கு போனால் செலவு பண்ணுறத அதை உண்டியலில் போட்டு அன்னதானத்துக்கு நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. அங்கே அன்னதானம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு தட்டு வச்சுருக்காங்க. அந்த தட்டை கழுவி எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே காமிச்சோன்னா சாப்பாடு அன்றைக்கி முருங்கீரை, தண்ணி சாம்பார், பீட்ரூட் பொரியல் ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்த பிறகு சரி கிளம்பலாமா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு அம்மா ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட நாங்களும் நினச்சோம் நம்மள மாதிரி வந்திருக்காங்க, கோயில் திறக்கும் போது பார்த்துட்டு போகிறாங்கன்னு நினச்சி பேச்சு கொடுத்தோம். கோயில் எப்போ திறப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்கன்னு கேட்டால் நான் இங்கே தான் இருக்கேன், இந்த கடைக்கு நான் தான் ஓனர், அந்த சிப்ஸ் கடைக்கு அவங்க தான் ஓனராக அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த கோயில் கட்டினவருடைய சித்தப்பா பொண்ணுங்களாம். அப்போ அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சிப்ஸ் வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா
அங்கே ஒரு பெரியவர் இருக்காராம். அந்த பெரியவரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொன்னேன். சேரில் உட்காந்துட்டு இருப்பாரு, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு போகலான்னு சொல்லிட்டு புடவை எடுத்து வச்சுருந்தாராம். அதுக்கப்புறமா வந்து வச்சுட்டு இருக்கும்போது நைட்டு கனவுல வந்து காஞ்சிபுரம் அம்மன் காமாட்சி அம்மன் தோன்றி நான் வந்து அங்கே இல்லை, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா அந்த அம்மன் இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அங்கே கோயில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவான கோயில் தான் இதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டினவர் வந்து அவங்க அண்ணன் தானாம், அதாவது சித்தப்பா பையனும் பெரியப்பா பையனும். அவர் வந்து அவருடைய விவசாய நிலத்தை வந்து இந்த கோயிலாக கட்டியிருக்கிறதா அவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு 12 வருஷமாச்சான். கும்பாபிஷேகமாகி 1 வருடம் முடிஞ்சிருக்கான். அந்த கோயிலுக்கு பேர் வந்து நம்ம சாதாரணமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சொல்லிடுவோம். ஆனால் இந்த அம்மனுக்கு வந்து மடவளம் காமாட்சி அம்மன் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து உக்கல் கிராமம், செய்யாறு தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து அந்த குருஜியோடைய பேர் வந்து சங்கர் குருஜி. அவருடைய ஃபோட்டோ வந்து அன்னதானத்தில் ஒரு பேனர் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல அவருடைய ஃபோட்டோ இருக்கும். நேரில் பார்க்கறதுக்கும் அவர் அதே மாதிரி தான் இருந்தார். அவரை வந்து நேரில் பார்த்து பேசிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப நன்றி, நல்லாயிருக்கு கோயிலுன்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையான முறையிலையும் பேசினார். வீடியோவில் ஒரு பையனை பார்த்துருப்பீங்க. அந்த பையனுடைய அம்மா இங்கேயே வேலை செய்கிறாங்களாம். வேலை செய்கிறாங்கன்னா இந்த அன்னதானம் கூடத்தில் ஹெல்பிங்க்கு அந்த மாதிரி இங்கேயே இருக்காங்க. அந்த பையனை வந்து இந்த கோயிலுக்கு வந்து தத்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து சுவாமி மாதிரியே இருக்கார். அவர் வந்து ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டாராம். இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தானா. அவர் அந்த கோயிலை விட்டு வெளியிலேயே வரக்கூடாதாம். அந்த கோயிலுக்கு வந்து அந்த பையனை வந்து கொடுத்ததாகவும் இந்த சிப்ஸ் விற்கிறாமா சொன்னாங்க. அந்த பையனை பார்க்க அப்படியே சுவாமி மாதிரியே இருந்தார். கையெழுத்து கும்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பையன் இருந்தார். அந்த பையனையும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர தரிசனம் சொல்கிறாங்க. அந்த சந்திர தரிசனம் வந்து வானத்தில் தோன்ற சந்திர தரிசனம், அதாவது பௌர்ணமியோடைய 3வது நாளில் வரும் போல இருக்குது. இது கூட அந்த அம்மா சொன்ன தகவல் தான், வேறு எதுவுமே எனக்கு யாரும் சொல்லலை. அதனால வந்து அந்த அம்மா அந்த கோயிலே இருக்கிறதுனாலையும் அந்த அவருடைய தங்கச்சி சித்தப்பா பொண்ணுன்றதுனாலும் அந்த தகவல் உண்மைன்றதுனால நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பௌர்ணமி முடிஞ்சு 3ஆம் நாள் சந்திரபிரன் வந்து அம்மன் முகத்தில் பொட்டு மாதிரி தெரியுமா. அது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக. அது வானத்தில் தோன்றி அம்மன் முகத்தில் வந்து படுற மாதிரி சொன்னாங்க. அது வந்து பார்க்குறதுக்காக எந்தெந்த ஊர்லேருந்தோ வருவாங்களாம். அது வந்து எந்தெந்த தேதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்தாங்க. அந்த அட்டவணையை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். யாருன்னா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வந்து சந்திர தரிசனம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஈவினிங்கில் 4 to 6 மணிக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடணும். 5:30 மணி வரைக்கும் தான் நல்லா தெரியும், அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா தெரியாது. அதனால் வந்து இந்த தகவல் யாருக்குன்னா பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த அட்டவணையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த டேட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சந்திர தரிசனத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இதெல்லாமே வந்து அந்த சிப்ஸ் விற்கிற காரமாக்கிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தான், வேறு யார்கிட்டையும் கேட்கல. இந்த கோயில் பற்றி நிறைய பேருக்கு வந்து விவரம் தெரியல. இங்கே வந்து நாகாத்தம்மன் வச்சுருக்காருல, நான் கூட சொன்னல, ஒருத்தர் சிலை வச்சவர், நான் தினமும் பூஜை பண்ணுறோம் வெள்ளிக்கிழமையிலன்னு, அவருடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் தான். அவருக்கே இந்த கோயிலை பற்றி நான் தகவல் கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊர்க்காருக்கே அந்த கோயிலை பற்றி தெரியல. அதனால் இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதனால் வந்து இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு சொன்னதுனால நான் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு போனதுனால அங்கே இருக்கிற ஒரு சிப்ஸ் விற்கிறம்மா இந்த கோயிலுடைய இந்த தகவல்கள்லாம் சொன்னாங்க. இது உங்களுக்கு பயனடையும் நினச்சிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து இதன் மூலிமா சொல்கிறதுனால நிறைய பேருக்கு சென்றடையும் இந்த தகவல்ன்றதுனாலையும் இன்றைக்கி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணதுனால
நிறைய பேர் இந்த தகவல் தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கும். அதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி நிறைய பேர் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்க வருவாங்க. இது வந்து மெயினாக இந்த கோயிலுடைய சிறப்பே வந்து அந்த சந்திர தரிசனத்தை பார்க்குறது தான் இந்த அம்மனுடைய சிறப்பு. ரெண்டாவது வந்து கோயிலை சுற்றி இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது. என்னென்ன சிலைகள் பார்த்திங்கன்னா 7 கன்னிகள், சப்த கன்னிகள் சிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகம் சிலைங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வெளியிலலாம் வந்து சின்ன சின்ன வராகி வச்சுருக்காங்க. தக்ஷணாமூர்த்தி, விநாயகர், அந்த மாதிரி நிறைய சிலைகள் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஒரு கோயிலையே சுற்றி வந்தால் எல்லா சிலையும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி மண்டபம் வச்சு தனித்தனி சிலைகள் வச்சதுனால ரொம்ப வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது. முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அதுவும் இந்த சந்திர தரிசனத்தில் போயிட்டு வாங்க. அந்த சந்திர தரிசனம் வந்து ஈவினிங்கில் தான் 4 to 6 மணிக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கணும். முக்கால்வாசி 5:30க்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் 5:30க்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். இங்கே எல்லா தகவலையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஈவினிங்கில் 4 to 5:30க்குள்ளே முக்கால்வாசி போயிட்டு வாங்க. சந்திர தரிசனத்தில் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து தியான மண்டபம்னு ஒன்று இருக்குது. சிவனை வச்சு தியான மண்டபம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த தியான மண்டபத்தில் உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு உடம்பு சிலிக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த தியான மண்டபம். உள்ளே போய் அமைதியாக தியானம் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு மண்டபமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கூரையில் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கூரை வந்து அந்த பையன் தங்கிறதுக்கா எப்படின்னு சரியாக தெரியல. அந்த பையனுடைய பேர் போட்டு அந்த மாதிரி அந்த வெளியில் ஒரு ஃபோட்டோஸில் வந்து ஒரு பையன் ஃபோட்டோ, சின்ன பையன் இருப்பார்ல, அந்த பையனை பற்றி தான் நான் சொல்கிறேன். அந்த பையன் தான் அந்த கோயிலில் தத்து கொடுத்த பையனாக சொன்னாங்க. எல்லா தகவலும் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட நான் எல்லா தகவலும் ஷேர் பண்ணேன். ரொம்ப நன்றி. கோயில் இருக்கு சரியா? இப்போ எரமலை ட்ரிப்பு கிளியர். ஹலோ
ஏன்பா பஞ்சாயத்து முடிச்சுட்டு எங்கே போகலான்றா கடை பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்களா அதை முடிச்சுட்டு எங்கே போகலான்றா வெளியூர் போயிடலாமா